தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது எனும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்துக்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமல் கண்டனம் தெரிவித்து அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது என சில தலைவர்கள் புதிய யோசனை கூறியுள்ளதாக அன்புமணி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது எனும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்திற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் பெயரை குறிப்பிடாமல் கண்டனம் தெரிவித்து அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் அல்லது தொழில் முனைவோர்களாக மாற்றுங்கள், சமூக நீதி என்ற பெயரில் சுரண்டுவதற்கு துணை போகாதீர்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருமாவளவனுக்கு மறைமுகமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி இணைப்பு வழங்க வேண்டும் என போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு பணி இணைப்பு வழங்கப்படாமல் அவர்களும் அவர்களின் தலைமுறைகளும் தொடர்ந்து துப்புரவு பணியையே செய்ய கட்டாயப்படுத்துவதை போலாகிவிடும் என திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது பேசியிருந்தார். அதனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அவர்களுக்கு பணி இணைப்பு வழங்கக்கூடாது என திருமாவளவன் சொல்லியிருப்பது என்பது தலைவர்களால் புதிய யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிலும் ஒரு சமூகத்தினரால் மட்டுமே செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது, எல்லா தொழிலும் எல்லா சமூகத்தினராலும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களை அந்த தொழிலில் இருந்து மீட்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று கருத்து இல்லை என தெரிவித்திருக்கிறார். ஆனால் பணி நிலைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 12 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது முன்வைக்கப்படாத இந்த யோசனைகள் தூய்மை பணியாளர்களின் இந்த கோரிக்கையை நிராகரித்ததுடன் அவர்களின் மீது அடக்குமுறையையும் கட்டவிழ்த்து விட்டதால் தமிழ்நாடு அரசின் மீது ஒட்டுமொத்த தமிழகமும் கோபத்தில் இருக்கும் நிலையில் எழுப்பப்படுவதுதான் வினோதமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக, ஒரு தூய்மை பணியாளர் 5 அல்லது 7 ஆண்டுகள் பணி செய்த பின் அப்பணியில் இருந்து மீட்கப்படும் போது அவருக்கு அரசு துறைகளில் கல்வி தகுதிக்கு ஏற்ற நிரந்தர பணி வழங்குதல், ஒவ்வொருவருக்கும் இயல்பாக கிடைக்கும் ஓய்வு கால பலன்களை விட கூடுதலாக 50% மானியத்துடன் 20 லட்சம் வரை கடன் வழங்கி அவர்களை தொழில் முனைவராக மாற்ற வேண்டும் என்கின்ற யோசனையையும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிலைப்பு வழங்கக்கூடாது என்ற திருமாவளவனுடைய கருத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது கண்டனம் தெரிவித்து அவருடைய பெயரை குறிப்பிடாமல் ஒரு பதிவு வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.